இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நான் பிசாசே, நீ சோதனைகளை கொண்டு வருவாய், இயேசுவின் நாமத்தினால் நீ விலகிப்போ என்று சொல்லுவேன். இன்னைக்கு சாத்தானின் பிடியில் நம்ம இருக்கோம். பிசாசு நம்மளை ஒரு வழி பண்ணிட்டுருக்கு. ஆண்டவரின் சந்தோஷம் உங்களை நிரப்ப போகின்றது. நமக்குள்ளாக புதிய ஆவியை கொண்டு வர போகின்றார். ஆனால் இந்த பிசாசோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம திருந்தி வாழணும், மனம் திருந்தி வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இன்னும் சோதனைகள் நமக்குள்ளார கொண்டு வருமா. நீலாம் திருந்தாத, வானா நீ இப்படி இருன்னு சொல்லி என்ன பண்ணோம், ஒரு தூண்டுதலை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பிசாசே, நீ சோதனைகளை கொண்டு வருவாய், இயேசுவின் நாமத்தில் நீ விலகிப்போ என்று சொல்லுவேன். தேவ வல்லமை வந்து என்னை விடுவிக்கும். இன்று நீங்களும் விடுவிக்கப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாள் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையாக இருக்க போதுங்க. நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக யுத்தம் பண்ணுவார். பயப்படாதிருங்கள். இனி பாவம் உங்களை மேற்கொள்ளாது. இயேசு மாத்திரமே உங்கள் வாழ்க்கையின் ஆண்டவராயிருப்பார். யார் இருக்க போகிறாரு? நம்ம இயேசப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க போகிறாருங்க. யாரெல்லாம் நம்மளை விட்டு போனாங்களோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நான் தனிமையில் இருக்கேன் பிரதர். எவ்வளோ பேர் இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி யாரும் இல்லை. ஃபீல் பண்ணாதீங்க. தனிமையில் எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டுருக்கோம். தனிமை ரொம்பவே கொடுமையான விஷயம் இல்லை. சந்தோஷமாக இருந்துட்டு நல்லா கலகலன்னு ஒரு கூட்டு குடும்பத்துலேயும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, உறவினர்கள் மத்தியிலும் நல்லா ஹோன்னு இருந்த ஹாப்பினஸோடு இருந்த அந்த தருணம் இப்போ நான் தனிமையில் இருக்கும்போது யாருமே இல்லை. என்ன பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறது இல்லை. எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்குறது இல்லை. ஆனால் இன்றைய நாள் நீ தனிமையில் இருந்தாலும் நான் அவங்க கூட இருக்கேன். இயேசு மாத்திரமே உங்கள் வாழ்க்கையின் ஆண்டவராயிருப்பார். பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகாதீங்க, மனம் உடஞ்சிடாதீங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகும்போது ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம். ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிருபை வந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் நமது கிருபையின் மேல் ஆசீர்வாதத்தை பொழிய போகின்றார். ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் அழகான வேத வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் 1 அதிகாரம் 16 எடுத்து வச்சு பாருங்களேன். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகின்றோம் என்று கூறுகின்றது. அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகின்றோம். இன்றைய நாளில் பாவத்தினால் தள்ளப்பட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணிவிட்டு நானா இப்படி பண்ண அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. இன்றைய நாளில் பல சோதனைகள், பல வேதனையான விஷயங்கள், என்னடா இது அப்படின்னு சொல்லி நான் திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இன்றைக்கி சிறைச்சாலையில் இருக்காங்க. பார்த்தீங்களா? குற்றம் செஞ்சுட்டு காரணத்தை கேட்கும் போது சொல்லுவாங்க, பிரதர் அதெல்லாம் கொடுமை பிரதர், இந்த ஜெயில் வாழ்க்கைன்றது, ஐயோ ஏண்டா அந்த நொடி நான் நிதானமாக இருந்திருக்கலாமான்னு சொல்லி இன்றைக்கி எத்தனை பேர் உள்ளே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ. எடுத்தோம் கவுத்துன்ற முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, குற்றவாளியாக உள்ளே இருந்துகிட்ருக்காங்க. தெரியாதனமாக பண்ணுறாங்க. ஆனால் குற்றம் தெரிஞ்சு இன்னும் பண்ணி இன்னும் குற்றவாளியாக உள்ளே இருக்காங்க. அது அப்பாற்பட்டது. ஆனால் இது எடுத்தோம் கவுத்துன்னு யோசிக்காமல் இன்றைக்கி பல குற்றங்கள் செஞ்சுட்டு உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக முக்கியமாக ஜெபிக்கலாம். அவங்க திருந்தி வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா திருந்துவாங்களாம், அதுவும் கேள்விக்குறி மட்டும்தான். இன்றைக்கி எத்தனை பேர் திருந்தி வாழ்கிறேன்னு சொல்லி வெளியே வந்து வாழ்ந்தாலும் இல்லை நான்லாம் திருந்தவே மாட்டேன்னு சொல்லி திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அதே இடத்துல தான் அடைக்கப்பட்டிருக்காங்க. காரணம் என்னென்னா, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. இந்த வாய்ப்பை நீ நல்லபடியாக பயன்படுத்திட்ட அப்படின்னா நீ ராஜா. இல்லை நான் எங்கே இருந்தேன் அப்படி தான் இருப்பேன். என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்குங்க. இது என்ன தான் ரோட்டில் போகிற நாயை குளிப்பாட்டி நம்ம நடு வீட்டில் வச்சாலும் அது என்ன பண்ணோம், மேயறத்தில் தான் மேயும். அங்கே போய் தான் இது பண்ணோம், உருண்டு பெறலாம் சாக்கடையிலலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை தூய்மையாக்கி அவர் இடத்துல கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நீங்கள் இல்லை நீ என்னெல்லாம் பரிசுத்தப்படுத்தாதீங்க ஆண்டவரே, நான் எங்கே இருக்கணும் அங்கேயே போய் நான் சாக்கடையிலே விழுறேன்னு சொல்லி விட போகிறீங்களா? ஆண்டோட இல்லத்தில் நீங்கள் நெருங்கி வருகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் செழிப்பும் சிறப்புமாக இருப்பீங்க. நீங்கள் பிரைஸோட சோர்ந்து போகாதீங்க. ஜெபியுங்கள் தினந்தோறும் முழு மனசோட முழு ஆன்மோடு ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. யோவான் 1:16 எடுத்து வச்சு பாருங்கள். அவருடைய பரிபூர்ணத்தினால் நம்ம எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகின்றோம். வேறு என்னங்க வேணும்? ஆண்டோடைய ஆசீர்வாதம் நம்ம பெறுகின்ற பொழுது வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் ஜெபம்,
ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிக்கலாம். மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிக்காக நம்ம ஜெபிக்கலாம். சிறைச்சாலையில் இருக்காங்களே, அவங்க திருந்தி வாழணும்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கலாம். ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, பாவத்திற்கு என் மேல் அதிகாரம் இல்லை ஆண்டவரே. பாவம் என்னை அழிக்க முயற்சிக்கும் போது என்னை பத்திரமாய் மீட்டு கொண்டிரே தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை எப்பொழுதும் எங்களை புதிதாக ஆக்குகின்றது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளையும் நீர் எங்களுக்கு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. எங்களுக்கு ஆசீர்வாதமாக நாளாக அமைய வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. நாங்கள் தைரியமாக உம்முடைய கிருபை பெற்று வாழ்க்கையில் முன்னேற உதவி செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை கழுவோம் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய கிருபை எங்களை பாதுகாக்கட்டும் ராஜா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் எழுந்து எங்களுடைய பலவீனங்களில் எங்களுக்காக யுத்தம் பண்ணட்டும் தகப்பனே. நாங்கள் இயேசு பாவத்தின் வல்லமையை அடித்தார் என்று விசுவாசித்து திடமான நம்பிக்கை எங்கள் வாழ்வில் இருக்கவும் உதவி செய்வீராக. இயேசு மாத்திரமே எங்கள் வாழ்வின் ஆண்டவர் என்று நான் அறிக்கை செய்கின்றேன். உமது சந்தோஷத்தினால் எங்கள் நிரப்புங்கப்பா. எங்கள் ஆவியை புதுப்பியும் ராஜா. நாங்கள் விடுதலையோடு நடக்க உதவி செய்வீராக. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லாண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் மனம் திருந்தி வாழ நினைக்கிறாங்க. நிச்சயமாய் அவங்க வாழ்க்கையில் மனமாற்றம் அடைந்து அவங்களை எந்த பிரச்சனையும் பாதுகாத்து கொள்வீர் நம்புறேன் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க, உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரும் நாட்கள் ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.